பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த உலகத்திலே தேவன் உங்களை தம்முடைய பிள்ளைகளாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உங்களை கிரயத்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். என்னதான் தேவனுடைய பிள்ளைகளாக ஆண்டவர் மாற்றியிருந்தாலும் சில நேரத்தில் உலக மனிதர்களைப் போல நாம் கவலைப்படுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். எதற்காக கவலைப்படுகிறோம் என்று சொன்னால், நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய அத்தியாவசியமான அன்றாட வாழ்வாதாரங்களுக்காக நாம் கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலக மனிதர்கள் தான் இந்த உலகத்தின் தேவைகளுக்காக கவலைப்படுவார்கள். உண்ண ஆகாரத்திற்கும் உடுக்க உடைக்கும் யார் கவலைப்படுவார்கள் என்று சொன்னால், இந்த உலக மனிதர்கள் கவலைப்படுவார்கள். இந்த உலக மனிதர்களை காட்டிலும் ஆண்டவர் நம்மை விசேஷமானவர்களாக பிரித்தெடுத்திருக்கிறார். நம்மை ஆசீர்வாதமான பாத்திரங்களாக, நம்மை அவருடைய பிள்ளையாக அவர் நம்மை மாற்றியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த உலக மனிதர்களைப் போல பீஸ் கட்ட நான் என்ன செய்வது, சாப்பிட நான் என்ன செய்வது, வாழ நான் என்ன செய்வது என்று சொல்லி இந்த உலக மனிதர்களைப் போல நாம் கவலைப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் 33வது வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் உலக பிரகாரமான நன்மைகளுக்காக கவலைப்படுவதை விட்டுவிட்டு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உண்டு. அது என்னவென்று சொன்னால், அவருடைய ராஜ்யத்தின் நீதியும் நாம் தேட வேண்டும் என்று சொல்லுகிறார். பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழும்போது அவர் எல்லாவற்றையும் நமக்கு அதோடு கூட சேர்த்து அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன்மார் தன் பிள்ளைகளுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார்கள். தன் பிள்ளைக்கு உடை தேவை, ஆகாரம் தேவை, தன் பிள்ளை சரீர சுகவீனமாக இருக்கும்போது ஆரோக்கியம் தேவை. உலக பிரகாரமான தகப்பன்களே அது அறிந்திருக்கும் போது நம்முடைய பரமபிதா நமக்கு இன்னது தேவை என்று அறியாமல் இருப்பாரா? அவருக்கு நமக்கு என்னென்ன தேவை என்று அவருக்கு தெரியும். அவர் அதையெல்லாம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவரையும் அவருடைய நீதியையும் நாம் தேட வேண்டும். ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். இப்படி நாம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதோடு கூட சேர்த்து நமக்கு எல்லா நன்மைகளையும் அவர் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தாவீது அழகாக ஒரு வசனம் சொன்னார், கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். பார்த்தீங்களா? கடவுள் என் மேய்ப்பராக இருக்கும்போது எனக்கு குறைவே வராதுன்றாரு. ஏன்? நான் கடவுளை தேடுறேன், அவருடைய நீதியை தேடுறேன். அவர் என் மேய்ப்பராக இருக்கிறாரு, நான் அவருடைய ஆடாக இருக்கிறேன், எனக்கு இந்த உலகத்தில் குறை வராது என்று சொல்லி தாவீது அவ்வளோ அழகாக சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் வாசித்து மனப்பாடம் பண்ணுற நாம் சில நேரத்தில் ஐயோ துணிக்கு என்ன செய்வது, ஐயோ உடைக்கு என்ன செய்வது, சாப்பாட்டுக்கு என்ன செய்வது, குழந்தைக்கு எப்படி பீஸ் கட்டுவதுன்னு உலக மனிதர்களைப் போல நாம் என்ன பண்ணுறோங்க, கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அதையெல்லாம் தூக்கி எறிந்து விடுங்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளையை என்பதை மறந்து போகாதீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். இந்த உலக மனிதர்களை போல அல்ல, நீங்கள் விசேஷமானவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் பரிசுத்தமாய் அவர் கீழ்ப்படிந்து வாழ அதை மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு சேர்த்து கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.